வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு பெட்டிக்கோட் எப்படி கட் பண்ணி தைக்கிறேங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். 3 வயசுலேருந்து 4 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைக்கு இந்த பெட்டிக்கோட்டு கரெக்டாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்க்கலாம். இதுக்கு வேண்டி நம்ம 3/4 மீட்டர் துணி எடுத்துருக்குறோம். நல்ல 50 இன்ச்சு வீதியில் இருக்கிற 3/4 மீட்டர் துணி. இதிலிருந்து நம்ம ஒரு 10.5 இன்ச்சுக்கு இந்த 75 சென்டிமீட்டர் இருக்குது, அதிலிருந்து 10.5 இன்ச்சு நம்ம வெட்டி தனியாக எடுத்துடுறோம். நம்ம ஒரு 7.5 இன்ச்சுக்கு நம்ம அந்த துணியை 4ஆக மடிச்சிருக்கிறோம். 4 பீஸ் வரும் இப்படி வச்சா, ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் சேர்ந்த மாதிரி. 10.5 இன்ச்சு எடுத்து 1/2 இன்ச்சு கீழே தும்புக்கு கொடுத்து மேலே 1/2 இன்ச்சு தும்புக்கு போயிடும், மேலே ஷோல்டர் அடிக்கிறதுக்கு. அப்புறம் ஷோல்ட்ரு 3.5 எடுத்துருக்குறோம். 9 இன்ச்சு ஷோல்ட்ரு அந்த குழந்தைக்கு, அதுலேருந்து கம்மி பண்ணி 3.5 இன்ச்சு ஷோல்ட்ரு வச்சுருக்கிறோம். கழுத்தோட வீதி 1.25. ஆம்கோலோட இறக்கம் 4 இன்ச்சு. லூஸ் 6. டோட்டல் 24 வரும், 6 இன்ச்சு. நெக்கோட இறக்கம் 3 இன்ச்சு. அப்புறம் நம்ம இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு நம்ம இதே மாதிரி கோடு போட்டுட்டோன்னா நம்மளுக்கு வெட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கீழ் லூஸ் அதுவும் 6 தான் நம்ம எடுக்கிறோம். ஆரஞ்சதுக்கு அப்புறம் நம்ம 1 இன்ச்சு 1.25 இன்ச்சு ஜாஸ்தி வச்சுட்டு தான் நம்ம கட் பண்ணணும். நம்ம கரெக்டான அளவுக்கு தான் நம்ம எல்லாமே கோடு போட்டுக்கிறோம். பேக் நெக்கும் ஃப்ரண்ட் நெக்கு ஒட்டுக்க வெட்டியாச்சு. ஃப்ரண்ட் நெக்கு விட நம்ம 1/2 இன்ச்சு மேலேயே வச்சு வரைஞ்சது 3.5, ஆனால் வெட்டும்போது நம்ம 3 இன்ச்சுக்கு தான் வெட்டியிருக்கிறோம். அதே மாதிரி ஷோல்டரில் நம்ம இந்த மாதிரி அடிக்கிறதுக்கு 1/2 இன்ச்சு போயிடும். நம்மளுக்கு கரெக்டாக எல்லாம் தைச்சி முடிஞ்சோம் கரெக்டாக 9.5 இன்ச்சு வரும். டக் அடிக்கிறதுக்கு ஷோல்டர்லேருந்து நேராக எடுத்துக்கணும், 3 இன்ச்சு. அதையும் இந்த மாதிரி நம்ம மார்க் போட்டுக்கலாம். ரெண்டு பீஸு ஒட்டுக்க வெட்டியிருந்தனால அதுலேருந்து ஒரு பீஸை மட்டும் எடுத்து நம்ம நெக்குக்கு ஏற்கனவே 3.5 இன்ச்சு வச்சுருந்தோம், அதே 3.5 இன்ச்சுக்கு வெட்டிடலாம். 1/2 இன்ச்சு கம்மியாக தான் நம்ம பேக்குக்கு எடுத்தோம், ஃப்ரண்ட்டுக்கு நம்ம 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வெட்டிடலாம். அதே மாதிரி ஹார்ம் ஹோல்லேயும் ஒரு 1/2 இன்ச்சு வெட்டிடணும் ஃப்ரண்ட் பீஸுக்கு மட்டும். இப்போ நம்ம பெட்டிக்கோட்டோட மேல் பகுதி ரெடி ஆயிடுச்சு. கீழே பாக்கி இருக்கிற துணி அப்படியே எடுத்துருவோம். 50 இன்ச்சு வீதி இருக்கிறனால அந்த ஃபுல்லாக அப்படியே. ரெண்டாவது இந்த பட்டுப்பாவடைக்கு தான் நம்ம இந்த பெட்டிக்கோட் தைக்க போகிறோம், அதனால் நீளமாக இருக்குது. நம்ம முதல்ல அந்த 4 டாட் அடிக்கணும், அதனால் ஃபஸ்ட்டு அதை அடிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம அந்த கோடு போட்டிருந்த பாகமெல்லாம் உள்ளே வர்ற மாதிரி இருக்கணும். அதனால் அந்த சைடை வச்சுட்டு நம்ம அந்த இடத்துல நம்ம டாட்டு பிடிக்கணும்.
இப்போ நம்ம 4 டாட்டையும் ஃப்ரண்டில் 2 பேக்கில் 2 பிடிச்சிட்டோம். ஷோல்டரில் வந்து 2 தையல் போட்டுட்டு அதையும் நம்ம ஷோல்டரில் 2 தையல் போட்டு எடுத்துட்டோம். இந்த ஷோல்டரில் தைச்ச பாகமெல்லாம் பேக் சைடை பார்த்த மாதிரி வரணும். 2 சைடும் ஒரே மாதிரி பேக் சைடை பார்த்த மாதிரி ஒரே மாதிரி இருக்கணும். அப்புறம் 4 இன்ச்சு மடிச்சுட்டு 4 இன்ச்சு திரும்பி மடிச்சிடுறது. மொத்தம் அரை இன்ச்சு ஆயிடுச்சு. நம்ம அடிக்கும்போது இந்த மாதிரி கீறி விட்டு அடிக்கணும். இப்போ நம்ம 2 சைடும் அதே மாதிரி அடித்து எடுத்துட்டோம். நம்ம கழுத்து பகுதி இதே மாதிரியே தான் 4 இன்ச்சு மடித்து 4 இன்ச்சுக்கு அடிக்கிறது. இப்படி கழுத்தை வந்து நம்ம இந்த சென்டரில் இப்படி கொண்டு வந்து வச்சா ஒரே ரவுண்ட் அடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம கழுத்தி அடித்தாச்சு. இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு வெட்டும்போதே அரை இன்ச்சு வெட்டியிருக்கணும். அதுக்கு பதிலாக நம்ம இப்போ தான் வெட்டுறோம். ஏன்னா சைடு இப்படியே கொஞ்சம் தொங்காமல் இருக்கிறதுக்கு வேண்டி நம்ம அந்த வந்து ஒரு அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா வெட்டுறோம். இப்போ வந்து இடுப்பு வந்து 11 இன்ச்சு. அந்த 11 இன்ச்சுக்கு நம்ம 5.5 இன்ச்சு எடுத்துகிட்டு நம்ம அதையும் மார்க் பண்ணி வச்சுக்கலாம். மேலே 6 இன்ச்சு. கீழ்பாகத்துக்கு இருக்கிற அந்த துணியை 2ஆக மடிச்சுக்கணும். 50 இன்ச்சு இருக்கிறது 2ஆக மடிக்கும்போது 25 வரும். அந்த 25க்கு நம்ம ஒரு மார்க் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன ஃப்ளீட் வைக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு ஊசி எடுத்து 3/4 இன்ச்சுக்கு 3/4 இன்ச்சு துணியில் அரை இன்ச்சு ஃப்ளீட் இப்படியே வச்சுட்டே வரணும். கையில் வச்ச ஃப்ளீட்டு வந்து பெருசாக போயிடும். அதனால் இப்படி இந்த மாதிரி ஊசி எடுத்து வச்சா கரெக்டாக அதே ஒரே மாதிரி இருக்கும். இப்போ வந்து நம்ம ஒரு சைடு இந்த 25 இன்ச்சில் ப்ளீட்டு கரெக்டாக 11 இன்ச்சு ப்ளீட்டு வந்துருச்சு. மீதி இருக்கிற அந்த பகுதியிலே இதே மாதிரி ப்ளீட்டை வச்சா 22 இன்ச்சு வந்துடும். நம்ம ப்ளீட் வச்சு எடுத்தாச்சு. அப்புறம் நம்ம அது ரெண்டையும் ஒன்று சேர்த்து அடிச்சிடணும்.
இப்போ வந்து நம்ம 2 சைடு அடித்து எடுத்தாச்சு. நம்ம இந்த யோக்கு பகுதி வந்து சைடு அடிக்காமல் தான் எடுத்து வச்சுருந்தோம். அதை வந்து நம்ம 2 சைடும் வந்து 6 இன்ச்சும் கீழே 5 இன்ச்சும் மார்க் பண்ணியிருந்தோம் ஏற்கனவே. அந்த மார்க்கில் வச்சு நம்ம சைடில் வந்து 2 சைட்லேயும் 2 தையல் போட்டு நம்ம எடுத்துக்கணும். நம்ம 2 தையல் போட்டு எடுத்தாச்சு. எடுத்துட்டு நல்ல தச்ச பகுதியை உள்ளே வச்சுட்டு நல்ல பகுதி மேலே வச்சு, அதே மாதிரி கீழ்ப்பகுதியும் நல்ல பாகம் மேலே வர்ற மாதிரியும் தச்ச பாகம் உள்ளே வர்ற மாதிரி இருக்கணும். இதோட 2 சேர்த்தடித்த எட்ஜும் இந்த எட்ஜும் ஒரே சைடில் இருக்கணும். அப்புறம் நம்ம இதை அப்படியே திருப்பிடுறது. திருப்பி இந்த சைடில் வர்ற துணியை வந்து நம்ம இதே மாதிரி மடித்து, அப்போ வந்து அழுந்தாது. துணி வந்து உள்ளே இப்படி மடித்து வைக்கும்போது, மடித்து வச்சதுக்கப்புறம் தான் நம்ம மிஷினில் வைக்கிறோம். அப்புறம் கீழ் துணியும் மேல் துணியெல்லாம் கரெக்டாக வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அடித்து எடுத்துறது. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு தையல் போடுவோம். போட்டு பார்த்துட்டு அது கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அடுத்த தையல் போடுவோம். இந்த சைடும் அதே மாதிரியே மடித்து வைக்கணும். இப்போ நம்ம 2 தையல் போட்டு அடித்து எடுத்துட்டோம். இப்போ பெட்டிக்கோட் ரெடி ஆயிடுச்சு. ஆனால் அதுக்கப்புறம் நம்ம கீழே மடித்து அடிக்கணும். பாருங்கள், இது பட்டு பாவாடைக்குனால தான் இவ்வளோ லென்த் இருக்குது. இல்லைன்னா நம்ம வந்து 21 இன்ச்சு வச்ச போதும் மொத்தமாக டோட்டலாக ஷோல்டர்லேருந்து கீழே வரைக்கும். இது பாருங்கள், ஒரு 1/2 இன்ச்சு கூட கொஞ்சம் கூட கம்மியாக எடுத்து ஒரு 3/4 இன்ச்சு மடித்து மொத்தமாக டோட்டலாக 1.25 இன்ச்சு வரும் கீழே மடித்து அடிச்சிருக்கிறது. இதே மாதிரி மடித்து எடுத்துடலாம். நான் எப்பவும் சொல்கிற மாதிரி கீழ் துணியை வந்து கொஞ்சம் இழுத்து பிடிச்ச மாதிரி அடித்தா தான் கடைசியில் வரும்போது உங்களுக்கு அது ஒரு மாதிரி திருகண மாதிரி இருக்கும். அது வராமல் இருக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி பிடிச்சி அடிக்கிறது. நல்லா பழகிற வரைக்கும் பேக்கில் கை கொடுத்து இப்படியே தைச்சா போதும். நம்ம வந்து இதே மடித்து அடிச்சாச்சு. வித்து கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம கீழ் பாகத்துக்கு வந்து நம்ம 1.5 பீஸ் போடணும். இது ஒரு பீஸ் போட்டுக்கிறோம் 50 இன்ச்சுனால். இந்த வித்து கம்மியாக இருந்துச்சுன்னா 1.5 பீஸ் போடணும். தேங்க்யூ.